இதுதான் என்னோட மாடித்தோட்டம். ஒருத்தவங்க வந்து ஒரு விதமான மாடித்தோட்டம் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. நான் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர். ஹேர் கேர் ரிலேட்டடாக நம்ம வந்து என்னென்ன செடி வளர்த்தா வந்து ஹேர் வந்து நல்லாயிருக்கும், நல்லா க்ரோத் ஆகும், நல்லா வந்து அந்த இளநரையெல்லாம் மாறும், அது ரிலேட்டடாக உள்ள எல்லா பிளான்ட்ஸும் நான் வச்சுருக்கேன். ஸோ பொடுதலையிலேருந்து துளசி, நீர் பிரம்மி, இதுதான் வந்து நீர் பிரம்மி, இது வந்து அவுரி, அதுக்கப்புறம் இது வந்து கேசவர்தினி. ஸோ ஹேருக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ அது ரிலேட்டடாக உள்ள எல்லா பிளான்ட்ஸும் நான் வச்சுருக்கேன். இது வந்து மருதாணி, இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணியோட விதைகள்லாம் நல்லா வந்து ஒரு முத்தின செடியோட விதை வந்து இப்படி தான் இருக்கும், நல்லா கருப்பாக இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம வேணுங்கிற இடத்துல தூவி விட்டோம்னா அப்படியே நிறைய செடி முளைக்கும். இதுதான் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணியோட விதைகள். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து நம்ம அவுட்டோரில் நான் வச்சுருந்த மொட்டை மாடியில் வச்சுருந்த மூலிகையெல்லாம் பார்த்தீங்க. ஸோ சில மூலிகையெல்லாம் வந்து நான் ஹெர்ப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதை நிழல்லே காய வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆவாரம் பூ. ஸோ நீங்கள் எந்த ஹெர்ப்ஸ் வந்து நிழலில் கலெக்ட் பண்ணி காய வச்சாலும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து அதோட தன்மை வந்து மாறாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஆவாரம் பூ. இது வந்து என்னென்னா கேசவர்த்தினியோட இலைகள். இதை வந்து நான் நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து செம்பருத்தியோட இலைகள். இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, அப்புறம் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இதே மாதிரியே எல்லா மூலிகையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேர் ஆயில் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் வேணுங்கிறவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை எப்படி வாங்கணுங்கிறது சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி செம்பருத்தி பூவை வந்து நான் இது மாதிரி எடுத்து நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து எடுத்து வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து இதோட தன்மை வந்து மாறாமல் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா மூலிகையும் நான் எடுத்து அரைச்சி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஹெர்பல் வடை மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கேன்.